ஹாய் ஹலோ வணக்கம். சில்க் த்ரெட் ராப்பிங் செய்யலாமா? ஒரு வளையல் செய்யலாம். அதுக்கு ஏதாவது ஒரு கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு கார்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்டு இல்லைனா ஸ்லேட் இல்லைனா பரீட்சை எழுதுகிற அட்டை ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 25 தடவை நம்ம இதை இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த எட்ஜில் பிடிச்சு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த நீளத்துக்கான ஒரு 25 ஸ்ட்ராண்ட் நமக்கு கிடச்சிடும். இதில் அதிகமான ஸ்ட்ராண்ட்ஸும் எடுக்கலாம். பட் எவ்வளோக்கு நீங்கள் திக்காக எடுக்கிறீங்களோ உங்களுடைய வளையல் அவ்வளோ கனமாக வந்துடும். எனக்கு 25 போதுமாக இருக்குது, அதனால் நான் 25 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒன்றா சேர்த்து கொஞ்சம் க்ளூ பண்ணி வச்சுக்குவோம். ஒரு எட்ஜ் மாத்திரம் இல்லை, அதே மாதிரி நம்ம அடுத்த பக்கத்தையும் க்ளூ பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு வளையல் எடுத்துகிட்டு நிறைய க்ளூ போட்டிருக்கிறதுனால நான் வளையலில் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வளையல்லையும் கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த ஸ்டாண்ட்ஸ் அந்த ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னரை க்ளீனாக நீட்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் இதுலேயும் நம்ம க்ளூ போட்டுக்கலாம். இந்த சில்க் த்ரெட் ராப்பிங் ரொம்ப சிம்பிள், எல்லாருனாலையும் தாராளமாக செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக போதும். எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ நீட்டாக செய்கிறோம் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம இதில் கவனமாக பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த இடம் நல்லா காஞ்சிரும். முதல்ல வச்சோம் இல்லையா, அந்த நூல் நல்லா பிடிச்சிக்கும். பிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ டைட்டாக சுற்றணும். எவ்வளோ தூரம் நீங்கள் இறுக்கமாக சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வளையல் நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஓவர்லேப் பண்ணால் தான் அந்த கேப் மறையும். கண்டிப்பாக ஓவர்லேப் பண்ணணும், ஆனால் நம்ம ஓவர்லேப் பண்ணுறதும் தெரியக்கூடாது. ஒரு சின்ன ஒரு 2 நூல் உள்ள தள்ளி நீங்கள் அதை ஓவர்லேப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த கேப் தெரியாமல் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், க்ளீனாக வருதா? இறுக்கமாக பண்ணணும். அதே மாதிரி இடைவெளி வரக்கூடாது, லூஸும் இருக்கக்கூடாது மேலுக்கு. அப்போ கொஞ்சம் எவ்வளோ தூரம் இறுக்கமாக க்ளீனாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ மெதுவாக இதை நம்ம ரேப் பண்ண வேண்டியது தான். இந்த நீட்னஸ் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வளையல் ரொம்ப அழகாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த நூல் முடிஞ்சிருச்சு. முடிகிற நேரத்தில் அந்த வளையலில் கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எடுத்து அந்த க்ளூவோடு ஒட்டிட்டிங்க அப்படின்னா அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற நூலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நிறைய க்ளூ போட்டும் ஒட்டாதீங்க. கருப்பாக நமக்கு தெரியும், அது க்ளீனாக ட்ரை ஆகும். இருந்தாலும் நமக்கு அது கருப்பாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா தாராளமாக போதும். பார்த்திங்கன்னா நீட்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கத்துக்கு நம்ம இதை மறுபடியும் அதே மாதிரி ஒரு 25 ஸ்ட்ராண்ட் சுற்றி க்ளூ பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல அந்த க்ளூ பண்ண அந்த நூலை வச்சு ஒட்டிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணோம். இப்போ இதுவும் பத்தாமல் போச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவையும் இதே மாதிரி சுற்றி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஈஸியாக பண்ணலாம், அழகாக பண்ணலாம். செஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். அதுக்கப்புறமா இதில் நிறைய டெக்கரேட் பண்ணி கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்து பர்சனலைஸ் பண்ணலாம். நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம தாராளமாக பியூட்டிஃபுல் செட்ஸ் பண்ணலாம். இது ஃபினிஷிங்கும் அதனுடைய நீட்னஸ் அண்ட் கிளென்லினஸில் தான் அந்த வளையலுடைய அழகே இருக்குது. பாருங்கள், எந்த இடத்துலையும் கேப் இல்லை, எந்த இடத்துலையும் ஓவர்லேப் ஆகலை. பார்த்தீங்களா, நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. இவ்வளோதாங்க. செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அழகாக எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு செட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ப்ரௌன் காம்பினேஷனோட. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.